வில்லேஜ் கரி சோறு யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் வெயிலுக்கு இதமா ஃப்ரூட் சாலட் செய்யுங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு ஃப்ரூட் சாலட் செய்ய போறோம். சகோதரியோட பேரு சௌமியா ஜே. அவங்களுக்காண்டி பிரத்யேகமாக செய்யறோம். கண்டிப்பா சகோதரி நீங்க பாக்குறது மட்டும் இல்ல, உங்க நண்பர்களையும் நிறைய பார்க்க சொல்லுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வீடியோ வேற லெவல்ல வர போகுது. கட் பண்ணுங்க, வாங்க வாங்க போய் மிளகா வர காய பண்ணுங்க. ஒரு சைடு அறுத்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் முடக்கணும் வந்து எதுவுமே அடிக்கிற ஐட்டம் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல ஒன்றை வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு மணி செஞ்சிடும் சொல்லி தண்ணி வருது. அதுலப்பா கூலிங் தாங்க அது. நம்ம முன்னோர்களோட காவல் தெய்வம்னு சொல்ற ஐயனார் கோயில் தான் நம்ம இருக்கிறது. ஏன் இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல ஊர் எல்லையில இந்த ஐயனார் கோயில் வச்சுக்கோன்னா, நம்மளோட சகல விஷயங்கள் அன்னைக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் பஞ்சாயத்து பண்ணி தீர்க்கிற இடம் தான் இந்த ஐயனார் கோயில். ஐயனார் தான் தலைவர். அவர் அங்கே இருப்பார். அவரோட வாகனங்கள் தான் 2 குதிரைகளும். வீரனார் இருப்பார், அவரோட பாபர் இருப்பார். நம்ம மத ஒற்றுமைக்கு நிறைய விஷயங்களை அந்த காலத்திலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க எல்லாருமே.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் வச்சு அதை நம்ம தெய்வமாக இன்னைக்கு கும்பிட்டுருக்கோம் காலங்காலமாக. இந்த 2 குதிரைகளையும் பாருங்களேன் எவ்வளோ கம்பீரமாக இருக்குன்னு. அதோடு சேர்த்து இந்த நாய் வேட்டை நாய் இது இப்பயும் நம்ம வச்சுருக்கோம். சிப்பிப்பாறை கோம்பா நாய்ன்னு சொல்லலாம். அது மாதிரி வேட்டை நாய்கள் பாரம்பரியமான நம்ம நாய்கள்லாம் அதில் இருக்குது. இதெல்லாம் வந்து கிராம பொதுமக்கள் முன்னோர்கள் நம்ம மக்கள் எல்லாம் மன்னரோட இது அவங்களுக்கெல்லாம் வந்து காவல் தெய்வமாக இருந்தவர் தான் ஐயனார். ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து பொம்மை மாதிரி இப்போ செஞ்சு வச்சுருந்தா இதெல்லாம் வந்து நம்ம தெய்வமாக வழிபட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இது நம்ம இப்போ தமிழ் பாரம்பரிய முறைப்படி நம்ம ஐயனார் கோயிலை ஒரு இடத்துல உருவாக்கி கிராம மக்கள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல உட்கார வச்சு பஞ்சாயத்து, அந்த காலத்தில் நம்ம எழுத படிக்க தெரியாதுன்னு சொன்னோம்னா அந்த காலத்திலேயே நமக்குன்னு ஒரு பஞ்சாயத்து ராஜ்யத்தை உருவாக்கி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பஞ்சாயத்து நடந்தது தான். அந்த பாருங்க, அது மதுரை வீரன், இது வந்து வீரனார், நம்ம பேர் இதெல்லாம் தமிழோட பாரம்பரியமான பேர். இன்றைக்கி நம்ம 2 விதமான டிஷ் செய்ய போகிறோம். ஒன்று ஸ்வீட்டு, இன்னொன்று காரம். பகல் இரவு போல் 2 லிட்டரு சுத்தமான பசும்பால் காய்ச்சி வச்சது, பனங்கள் கண்டு, ஜீனி 1/2 கிலோ, ஐஸ்கிரீம் 1/2 கிலோ, வெண்ணிலா ஐஸ்கிரீம், ஒரு முழு தர்பூசணி நறுக்கி வச்சது, சுத்தமான தேனு, 2 கிலோ நறுக்கி வச்ச பைனாப்பிள், ஒரு கிலோ நறுக்கி வச்ச கிரினி பழம், நம்ம தோட்டத்தில் காய்ச்ச செவ்வாழை, கற்பூரவள்ளி வாழைப்பழம் 1 கிலோ, நறுக்கி வச்ச திராட்சை 1 கிலோ, நறுக்கி வச்ச பப்பாளி 1 கிலோ, தோல் நீக்கினா ஆப்பிள் நறுக்கி வச்சது 1 கிலோ, உடைச்சு வச்ச மாதுளை, பச்சை சிவப்பு, தன்சானியா ஸ்ட்ராபெரி 1 கிலோ, பேரிச்சம்பழம், நம்ம சௌமியா சகோதரி கேட்டதுக்கு என்னங்க ஃப்ரூட் சலாட் இப்போ செஞ்சுட்டோம். இது வந்து ஸ்வீட்டு. அடுத்தது பீனட் பட்டர்னு சொல்லி கொஞ்சம் காரமாக உள்ளது மாதிரி செய்ய போகிறோம். யாரு வெத்தவில்லை இன்னும் முழுக்க பேசியிருக்க, நீ வெத்தவில்லை இன்னும் நெஞ்சு கூறி சொல்லலையா. நறுக்கி வச்ச செரிப்பழம், ஃப்ரூட் சாலட் ரெடி. மாமா அது கொஞ்சம் போடுங்க, டேஸ்ட் பார்ப்போம். சொல்கிறதுக்கு மொழி இல்லைங்க, வேறு லெவல், சூப்பராக இருக்குது. இல்லாட்டா 11 வகையான பழம் போட்டிருக்காப்புல, சூப்பர். சௌமியா சகோதரி கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க. ரெண்டாவது டிஷ்ஷாக நம்ம பீனட் கார மசாலா செய்ய போகிறோம். அடுப்பில் வைக்காமல் எண்ணெயில் போடாமல் இயற்கையாக நம்ம வந்து ஒரு பீனட் மசாலா செய்ய போகிறோம். கொஞ்சம் காரமாக இருக்கும். நறுக்கி வச்ச வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புடமிளகாய் எல்லாம் இப்போ இதில் இருக்குது.
அடுத்தது ஜீரகத்தூள், அடுத்தது நம்ம தோல் உரிச்ச கல்லரிசி, அடுத்தது பாதாமும் முந்திரியும், தேவையான அளவு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, பீனட் கார மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதான். அனாவசியமான எந்த பொருளும் கிடையாது, எண்ணெய் கிடையாது, அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம். ஸ்பூன் ஓகேவாளா? ஓகே ஓகே. எல்லாம் கடிக்கிற பொருள் தானே போட்டிருக்கேன். ஒன்று தான் கொஞ்சம். ஃப்ரூட் சாலட்டு அருமையாக இருக்கு. அப்படி இருக்கணும். பீனட் கரம் மசாலா அருமையாக இருங்க. பாலும் பழமும் ஒன்று சேர்ந்து இந்த ஃப்ரூட் சலாட்டை நம்ம சாப்பிடும்போது நாவி கமலத்தில் நடனமாடுது சுவை. அப்படி ஒரு டேஸ்ட்டு, செம்ம லெவல். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. மிக சிறப்பாக இருக்குது. இந்த வெயிலுக்கு இந்த ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு இதமாக இருக்கு. இதே போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடுவோம். இது போன்ற சுவையான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா வில்லேஜ் கரி சோறு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. செலுத்தும் முறை கொண்டு வரப்படும். ஓட்டு போறோம்டா, போட மாட்டேன்டா, போட.